என்ன நண்பா எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா கீரி மீன் வடையை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னடா கீரி மீன் வடைன்னு சொல்லி ஏதோ ஒன்று சொல்கிறான்னு பார்க்காதீங்க. இது வந்து மீன் தான், கீரின்னு சொல்லுவோம் இதை நாங்கள். ஓகேயா? உங்கள் ஊர்களில் என்னென்ன பேர் சொல்லுவீங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மீனை வந்து இப்போ வந்து நம்ம இப்படி ஒவ்வொன்றா ஸ்லைஸாக எடுத்து உரித்து முள் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணி வச்சுக்கிறணும். இப்போ மொத்தமாக எல்லாம் க்ளீன் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இந்த மீனை நம்ம மிக்சியில் போட்டு அடிக்கணும். அதை நான் பின்னாடி காட்டுறேன். இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, பெரிய சீரகம், காண எண்ணெய், முட்டை, வெங்காயம், இஞ்சி பூண்டு விழுது, கொத்தமல்லி, பெப்பர், மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் மிளகாத்தூள், கொஞ்சம் மட்டன் மசாலா, இந்த இதுக்கு உப்பு, எல்லாத்தையும் நம்ம இப்போது இந்த ரெசிபிக்கு வந்து யூஸ் பண்ண போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே இப்போது போவோம். இப்போ வந்து மிக்சியில் நம்ம உரிச்சு வச்சுருக்க மீனை வந்து இப்போ அரைக்கணும். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி தான் நம்ம சேனலுக்கு வந்துருக்கீங்கன்னா நம்ம சேனலில் ஒரு லைக் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. ஓகே நண்பர்களே, இப்போ நம்ம மிக்சியில் வந்து மாட்டியாச்சு. இப்போ இதை வந்து நல்லா பட்டு போல் அரைச்சி எடுக்கணும். இப்போ நம்ம பட்டு போல் அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் இதை வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து மாற்றிக்கிடுவோம். இப்போ நம்ம வந்து இதை பாத்திரத்தில் மாற்றியாச்சு. இப்போ இந்த மாற்றின இதில் வந்து என்ன பண்ணணும்னா, நம்ம வெங்காயம், மஞ்சள், அதுக்கப்புறம் சீரகம் எல்லாம் சேர்த்துருக்கோம், பெருஞ்சீரகம், பச்சைக்காய் எல்லாம் சேர்த்துருக்கோம். இது எல்லாத்தையும் போட்டு மொத்தமாக மசிச்சு விட்டுக்கிறணும். நீங்கள் கையாலேயே சும்மா மசிச்சு விட்டுக்கலாம். இப்படி நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக மசிச்சு விட்டதுக்கப்புறம் பாருங்கள், அது வந்து நமக்கு ஒரு நல்ல ஒரு கலர்ஃபுல்லான இதாக இருக்கும். இப்போ இதில் வந்து நம்ம என்னென்ன சேர்க்கணும்னா, கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்குருவோம். அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு, உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் உப்பு சேர்த்துக்குங்க. அதுக்கப்புறம் 2 முட்டை. நம்ம முட்டையை வந்து உடச்சி ஊற்றுனதுக்கப்புறம் இதில் சேர்க்க வேண்டியது என்னன்னு சொன்னால், நம்ம கொஞ்சோண்டு மல்லி, புதினா இதுக்குள்ள சேர்த்துக்கிட்டாலே போதும். என்கிட்ட மல்லி இருந்துச்சு, நான் மல்லி சேர்த்துக்கிட்டேன். எல்லாத்தையும் நல்லா மசிச்சுக்கிடுவோம். இப்படி நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக மசிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது பார்க்கவே வேறு லெவலில் இருக்கும். அடுத்து நம்ம இப்போ அடுப்பை பற்ற வச்சுக்கிடுவோம். பற்ற வச்சுட்டு இப்போ தோசைக்கல்ல மேலே வச்சாச்சு. கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கிடுவோம். எண்ணெயை ஊற்றுக்கினதுக்கப்புறம் இப்படி ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு அதில் வந்து இன்னொரு ஃபில்ட்ரு பண்ணுற மாதிரி இன்னொரு பாத்திரத்தையும் மேலே வச்சுக்கிடுவோம். இப்போ நம்ம வாழை இலையில் வந்துட்டு இந்த நம்ம மசிச்சு வச்சுருக்கிற இப்போ கீரி மீன் வடையை வந்து தட்ட போகிறோம். இப்படி மெதுவாக தட்டி அதுக்கப்புறம் நம்ம எண்ணெயும் நல்லா சூடாகிட்டு இப்போ நம்ம தட்டி வச்சுருக்க வடையை ஒவ்வொன்றா இப்போது எண்ணெயில் மெதுவாக வைப்போம். அடுத்து ஒரு வடையை தட்டி மெதுவாக எடுத்து அதை வந்து நம்ம எண்ணெயில் சூடு கொடுத்துவோம். இப்படி உங்களுக்கு தேவையான அளவுக்கு எத்தனை பீஸ் வேணுமோ அப்படி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம செஞ்சுருக்க அளவில் எங்களுக்கு வந்து ஒரு 10 வடைக்கு மேலே நாங்கள் செய்யலாம். அவ்வளோக்கு தட்டி இப்போ ஒவ்வொன்றா நான் உங்களுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம வடையெல்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ வந்து ஒவ்வொன்றா நம்ம பெரட்டணும். இப்போ நம்ம பெரட்டுவோம். பார்த்தீங்களா எவ்வளோக்கு நல்லா பொன்னிறமாக இருக்கணும். இந்த மாதிரி நல்லா ஒவ்வொன்றா பெரட்டி பார்த்து நல்லா வெந்திருக்கா இல்லையான்னு பார்த்துக்கிறணும். அப்படி பொன்னிறமாக வர்ற வரைக்கும் நம்ம ஒவ்வொன்றா பெரட்டிக்கிடுவோம். நம்ம இன்னும் நல்லா சூடானதுனால சரசரன்னு வெந்துடும். இந்த மீனுக்கு ஒன்றும் அவ்வளோ டைம்லாம் ஆகாது. இந்த வடை செய்கிறது வந்து ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள்.
இப்போ நல்லா பொன்னிறமாக வந்துருச்சு. ஓகே நண்பர்களே, இன்னொரு நேரம் நம்ம கீரி மீன் வடையை திருப்பிக்கிடுவோம். அப்போ தான் இது நல்லா அருமையாக பொன்னிறத்தில் வந்திருக்கும். அப்போ தான் டேஸ்ட்டாகவும் இருக்கும். வேகிறதுக்கு முன்னாடி எடுத்துடக்கூடாது. ஆனால் இது வேகிறதுக்கு ரொம்ப நேரமும் ஆகாது. மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிடுங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு ஷேரும் தான் எங்களுக்கு அதிகப்படியான மோட்டிவேஷனாகவும் இருக்கும். ஓகே நண்பர்களே, உங்கள் சப்ஸ்கிரைப் எங்களுக்கு எப்போவும் முக்கியம். எண்ணெய் கீழே வந்து ஃபில்டர் ஆகி கொஞ்சம் நேரம் ஆறுற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அப்போ தான் டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். இதில் எண்ணெய் வடிகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் நம்ம வெயிட் பண்ணுவோம். சாப்பிடலாம். ஓகே நண்பர்களே, அடுத்த வீடியோ சந்திப்போம். பாய்.